இறைவா உம்மை புகழ்ந்திடவே இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். இறைவா உம்மை புகழ்ந்திடவே இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். தலைவா உம்மில் மகிழ்ந்திடவே தலைவா உம்மில் மகிழ்ந்திடவே திருப்பலி அருள் பெற விரைகின்றோம். வாருங்கள் வாருங்கள் அனைவரும் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இறைவனை பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் அனைவரும் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இறைவனை பாடுங்கள். ஆலய மணிகள் ஆயனின் குரலென நம்மை அழைத்தது இறை இல்லம் நாம் நுழைவோம். ஆலய மணிகள் ஆயனின் குரலென நம்மை அழைத்தது இறை இல்லம் நாம் நுழைவோம். விரைந்து வருவோம், கரம் சேர்ப்போம், அவரின் குரலுக்கு செவி கொடுப்போம். விரைந்து வருவோம், கரம் சேர்ப்போம், அவரின் குரலுக்கு செவி கொடுப்போம். சுயநலம் அழிந்திட பிறர் அன்பு பணி செய்ய இறைவன் வார்த்தையை ஏற்றிடுவோம். நாம் இறைவன் வார்த்தையை ஏற்றிடுவோம். வாருங்கள் வாருங்கள் அனைவரும் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இறைவனை பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் அனைவரும் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இறைவனை பாடுங்கள். இறையேசுவில் பிரியமானவர்களே, இத்திருப்பலியானது அபின் கடவுள் நம்பிக்கையில் வளரவும், ஏபிள் வாக்கச்சன் இவர்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை இறைவன் நிறைவேற்றவும், லூக் தியோடர் நல்ல உடல் உள்ள சுகம் பெறவும், லூசி ஜோஸ்பின் மேரி நல்ல உடல் உள்ள சுகம் பெறவும் இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபித்து ஒப்புக் கொடுக்கின்றார்கள். நாமும் இந்த கருத்துக்களுக்காக ஜெபித்தவர்களாக நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறப்பாக இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். மூவர் இறைவனின் திருப்பெயரால் இத்திருப்பலியை நாம் துவங்குவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இத்திருப்பலியிலே தகுதியான தூய உள்ளத்தோடு நாம் பங்கு பெற நம்முடைய குற்றங்கள் குறைகளுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. மக்களின் வேண்டுதல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாள்களில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. எதிர்நோக்கே உள்ளத்திற்கு பாதுகாப்பானது, உறுதியான நங்கூரம் போன்றது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 10 முதல் 20 வரை. சகோதரர் சகோதரிகளே, கடவுள் நீதியற்றவர் அல்ல. இறை மக்களுக்கு நீங்கள் முன்பு தொண்டாற்றி வந்தீர்கள், இப்போதும் தொண்டு செய்து வருகின்றீர்கள். எனவே கடவுள் பெயரால் நீங்கள் காட்டிய அன்பையும் உழைப்பையும் அவர் மறக்க மாட்டார். நீங்கள் எதிர்நோக்குவது முழு உறுதி பெறும் பொருட்டு உங்களுள் ஒவ்வொருவரும் முன்பு காட்டிய அதே ஆர்வத்தையே இறுதி வரை காட்ட வேண்டும் என மிகவும் விரும்புகிறோம். இவ்வாறு நீங்கள் தளர்ச்சிக்கு இடம் கொடாமல் நம்பிக்கையாலும் பொறுமையாலும் இறை வாக்குறுதிகளை உரிமை பேராக பெற்றவர்களைப் போல் வாழுங்கள். ஆபிரகாமுக்கு கடவுள் வாக்குறுதி அளித்த போது தம்மை விட பெரியவர் எவர் பெயராலும் ஆணையிட்டு கூற இயலாததால் தம்மீதே ஆணையிட்டு, நான் உன்மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து உன்னை பல்கி பெருக செய்வேன் என்றார். இதன்படி அவரும் பொறுமையோடு காத்திருந்து பின் கடவுள் வாக்களித்ததை பெற்றுக்கொண்டார். தங்களை விட பெரியவர் ஒருவர் பெயரால் தான் மக்கள் ஆணையிடுவர். எல்லா சச்சரவுகளிலும் ஆணையிட்டே முடிவு கட்டுவர். அம்முடிவை ஆணை உறுதிப்படுத்தும். அவ்வாறே கடவுளும் தம் வாக்குறுதியை உரிமை பேராக பெற்றோருக்கு தம் திட்டத்தின் மாறாத்தன்மையை மிகவும் தெளிவாக காட்ட விரும்பி ஓர் ஆணையால் தம் வாக்கை உறுதிப்படுத்தினார். மாறாத்தன்மையுடைய இவை இரண்டையும் பொறுத்தவரையில் கடவுள் உரைத்தது பொய்யாய் இருக்க முடியாது. அடைக்கலம் தேடும் நாம் நம் கண்முன் எதிர்நோக்கியுள்ளதை விடாமல் பற்றி கொள்வதற்கு தளரா ஊக்கம் கொண்டிருக்க வேண்டும். இந்த எதிர்நோக்கே நம் உள்ளத்திற்கு பாதுகாப்பான உறுதியான நங்கூரம் போன்றுள்ளது. இது கோவிலின் திரைச்சீலைக்கு அப்பால் சென்று சேர்ந்திருக்கிறது. நமக்கு முன்னோடியாய் அந்த திரைச்சீலையை கடந்து இயேசு அங்கு சென்று சேர்ந்திருக்கிறார். மெல்கிசதேக்கு முறைப்படி என்றென்றும் தலைமை குறி என்னும் நிலையில் நம் சார்பாக அவர் அங்கு சென்றிருக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கிறார். நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்வர். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கிறார்.
அவர் தம் வியத்தகு செயல்களை என்றும் நினைவில் நிலைக்கச் செய்துள்ளார். அருளும் இரக்கமும் உடையவர் ஆண்டவர். அவர் தமக்கு அஞ்சி நடப்போருக்கு உணவு அளிக்கின்றார். தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கிறார். தம் மக்களுக்கு அவர் மீட்பை அளித்தார். தம் உடன்படிக்கை என்றென்றும் நிலைக்குமாறு செய்தார். அவரது திருப்பெயர் தூயது, அஞ்சுதற்கு உரியது. அவரது புகழ் என்றென்றும் நிலைத்துள்ளது. பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையானவர் ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 23 முதல் 28 முடிய. ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தனர். அப்பொழுது பரிசேயர் இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர். அதற்கு அவர் அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாய் இருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா? அபியத்தார் தலைமை குருவாய் இருந்தபோது தாவீது இறை இல்லத்திற்குள் சென்று குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்றார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ஆதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். எந்த ஒரு நிகழ்வையும் யாருடைய கோணத்தில் நின்று நாம் பார்க்கிறோம், எந்த சைட்ல இருந்து பார்க்குறோம் அப்படின்றத பொறுத்து தான் அந்த நிகழ்வு சரியா சரியில்லையா அப்படின்றத நாம் தீர்மானிக்கின்றோம். எப்போதுமே அந்த பெர்ஸ்பெக்டிவ், எந்த சைட்ல இருந்து நாம் பார்க்குறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மனிதன் தண்ணிக்குள்ளே விழுந்து தத்தளிச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் உடனே என்ன செய்வாங்க? அவனை காப்பாற்றுவாங்க. ஏன்னா மனிதன் தண்ணிக்குள்ளே வாழுற உயிரினம் கிடையாது, வெளியில் வாழுற உயிரினம். அதே இது ஒரு மீன் தண்ணிக்குள்ளே இருக்குது, ஐயோ அந்த மீன் சாக போகுதுன்னு சொல்லி வெளியில் தூக்கி போட்டால் என்ன ஆகும்? அது செத்து போகும். பெர்ஸ்பெக்டிவ், எந்த கோணத்திலிருந்து நாம் பார்க்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம்.
இன்னைக்கு ஹிட்லர் அப்படின்னு சொன்னாலே ஒரு சர்வாதிகாரி அப்படின்னு சொல்லி வரலாற்றில் அவரை நெகட்டிவாக பார்க்குற ஒரு எண்ணம் இன்றைக்கு இருக்கிறது. ஹிட்லர் அப்படின்னு சொன்னாலே ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வாதிகாரியாக நாம் அவரை பார்க்குறோம். ஆனால் அவருடைய வார்த்தையை உண்மை என்று ஏற்றுக்கொண்டு எத்தனை ஜெர்மானிய வீரர்கள் தங்களுடைய உயிரை அவருடைய வார்த்தைக்காக, அவருடைய கொள்கைகளுக்காக கொடுக்க தயாராக இருந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய பார்வையில் ஒருவேளை அவர் தவறானவராக இருக்கலாம். ஆனால் அவர் 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் அவருடைய வார்த்தைகளை நம்பி ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு ஹீரோவாகத்தான் இருந்தார். தங்களுடைய நாட்டு மக்களை மிகப்பெரிய ஒரு புகழின் உச்சிக்கு கொண்டு செல்கிற ஒரு மனிதராகத்தான் ஹிட்லரை ஜெர்மனியர்கள் அந்த நேரத்தில் பார்த்தார்கள். இன்னைக்கு எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் இதே மாதிரி இருக்கும். இன்னைக்கு ஒரு டிராஃபிக் ரூல்ஸ் அப்படின்னு சொன்னால் ரெட் கலர் சிக்னல் இருக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செய்யணும்? நாம் நிற்கணும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு எக்ஸெப்ஷன் அங்கே இருக்கு. யாருடைய கோணத்தில் நின்று பார்க்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கொலை செய்வது, இன்னொரு உயிரை, இன்னொரு மனிதரை கொலை செய்வது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு குற்றம். அது தண்டனைக்குரிய குற்றமாக இருக்கிறது. ஆனால் ஒரு பெண் தன்னுடைய கற்புக்கு களங்கம் வருகிற பொழுது, இன்றைக்கு ஆகத்தம்மாவுடைய விழாவை கொண்டாடுகின்றோம், கற்புக்கு களங்கம் வருகின்ற பொழுது, தன்னுடைய உயிருக்கு ஒரு பாதிப்பு வருகிறது என்று சொன்னால் தன்னை தற்காத்து கொள்ள இன்னொரு தன்னை எதிர்த்து வருகிற ஆணை கொலை செய்தால் இந்த சமூகம் அவரை தண்டிப்பது கிடையாது. அந்த கரெக்டா ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு தண்டனை கிடைக்காது. ஆகவே எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்தோம்னா எந்த சைடில் நின்று நம்ம பார்க்கிறோம், யாருடைய சார்பாக பார்க்கிறோம் என்பது ரொம்ப 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 முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஒரு தவறு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதை ரொம்ப ஈஸியாக நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம். அவங்க செஞ்சது தப்பு, இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது, அவங்கள பற்றி நம்ம நிறைய தவறான வார்த்தைகளை நம்ம இது பண்ணுவோம். ஆனால் அதே தவறை நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பிள்ளை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவரை எந்த அளவுக்கு காப்பாற்ற முடியுமோ, எந்த அளவுக்கு இந்த விஷயம் வெளியில் தெரியாமல் பார்த்து கொள்ள முடியுமோ அந்த செயல்களில் தான் நாம் ஈடுபடுவோம். இது மனிதனுடைய ஒரு இயல்பான ஒரு மனப்பான்மையாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பரிசேயர்களுக்கு இயேசுவின் சீடர்கள் அந்த கதிர்களை கொய்து உண்டது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறாக தெரிகிறது. ஓய்வு நாளில் கதிர்களை கொய்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தவறு. ஏன்னா அந்த கதிரை கொய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதை பிச்சை எடுக்கிறாங்கன்னு சொன்னால் செடியிலிருந்து, அது அறுவடைக்கு சமமான ஒரு செயல். அந்த செடியிலேருந்து எடுக்கிறது அறுவடைக்கு சமமான ஒரு செயல். அதை கசக்கி தனியாக பிரித்து, தானியத்தை பிரித்து எடுக்கிறாங்கன்னா அது போரடித்து தூய்மைப்படுத்துவதற்கான ஒரு தூய்மைப்படுத்துகின்ற ஒரு செயலாக இருக்கிறது. யூதர்கள் சட்டங்களை ரொம்ப இம்மி பிசகாமல் கடைபிடிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற ஒரு சமூகத்தில் பரிசேயர்கள் தங்களை மோசேவின் சட்டத்தை நன்கு அறிந்தவர்கள், இந்த சட்டத்தினால என்னென்ன நலன்கள் இருக்கிறது என்பதை நன்றாக தெரியும் என்கிற ஒரு வகையில் மோசேவின் சட்டத்தை மீறுகிறார்கள் என்று இயேசுவின் சீடர்கள் மீது குற்றச்சாட்டுக்களை சுமத்துகிறார்கள். ஏன்னா பரிசேயர்களுக்கும் நிறைய டிசைபிள்ஸ் இருந்தாங்க, நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க, இயேசுவுக்கும் நிறைய டிசைபிள்ஸ் இருந்தாங்க. பரிசேயர்கள் என்றைக்கு இயேசு போதிக்க ஆரம்பித்தாரோ அன்றைக்கு அவர்களுடைய செல்வாக்கு சமூகத்தில் குறைந்து போக ஆரம்பித்தது. அவர்களை பின்பற்றியவர்கள் எல்லாம் இயேசுவை பின்பற்ற ஆரம்பிக்கின்றார்கள். அப்ப இயேசு கிட்ட இருந்து மக்களை பிரிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் மீதும் அவரோடு இருக்கிறவர்கள் மீதும் குற்றம் சுமத்த வேண்டும். நீங்க யூதர்களாக இருக்கிறீர்கள், இவர் யூத மதத்திற்கு எதிரான மோசேவின் கட்டளைகளுக்கு எதிரான செயல்களை எல்லாம் செய்கின்றார், அவருடைய சீடர்கள் செய்கிற பொழுது அதை அனுமதிக்கின்றார், இவரை போய் நீங்கள் பின்பற்றுகிறீர்களே என்கிற வகையில் இயேசுவின் மீது குற்றம் சுமத்தினால் ஒருவேளை மக்கள் அவரை பின்தொடர்வதை விட்டுவிட்டு தங்களை மீண்டும் பின்தொடர்வார்கள் என்கிற ஒரு நம்பிக்கையில் எப்பொழுதுமே இயேசு என்ன தவறு செய்வார் அல்லது அவருடைய சீடர்கள் என்ன தவறு செய்வார்கள் என்பதில் ரொம்ப உன்னிப்பாக இந்த பரிசேயர்கள் இருந்து வந்தார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய மத்தியிலையும் இந்த மாதிரியான எண்ணம் கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அடுத்தவர்கள் எப்பொழுது தவறிழைப்பார்கள், எப்பொழுது அவர்களுடைய நல்ல பெயரை கலங்கடிக்கலாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்கும். அடுத்தவங்க செய்கிற பெரிய தப்பு ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கும், ஆனால் நாம செய்கிற சின்ன சின்ன தவறுகள் மற்றவர்களால் மிகைப்படுத்தி பேசப்பட்டிருக்கும். இது சாதாரணமான
ஒரு செயலாக இருக்கிறது. இயேசு சொல்றாரு, எல்லா சட்டங்களும் மனிதர்களுக்காக உண்டாக்கப்பட்டன. இன்னைக்கு நீங்க சட்டங்கள் அப்படின்னு சொல்ற எல்லாமே மனிதர்களுக்காக உண்டாக்கப்பட்டன, மனிதர்களால் உண்டாக்கப்பட்டது. எந்த ஒரு சட்டமும் இன்றைக்கு இருக்கிற அரசியலமைப்பு சட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்காக, மனிதர்களால் உண்டாக்கப்பட்டது. எல்லாவற்றிலும் ஒரு சில அந்த எக்ஸப்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே கொடுத்திருப்பாங்க. இன்றைக்கு நம்ம திரைப்படங்கள்லாம் கேட்போம்ல, சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை பயன்படுத்தி எப்படியாவது உன்னை வெளில கொண்டு வந்துருவோம். இந்த திரைப்படங்கள் அதிகமாக இருக்கிற வார்த்தைகள் அது. இறைவன் இயேசு சொல்லுகிறார், சட்டங்களா மனிதமா என்று வருகிற பொழுது மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க, மனித தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்க இறைவன் இயேசு இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். நீங்கள் யாருடைய கோணத்தில் நின்று ஒரு பிரச்சனையை பார்க்கிறீர்கள் என்பதை பொறுத்தே அந்த பிரச்சனை சரியானதா அல்லது தவறானதா என்பதை தீர்மானிக்கின்றீர்கள். ஆகவே நாம் யாருடைய கோணத்தில் நின்று பார்க்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமானது. எப்பொழுதுமே ஒரு சைடில் பார்க்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையுமே இரண்டு தரப்பிலும் நின்று நாம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் ஜீசஸ் சொல்லுவார், நீங்க யாருக்கும் தீர்ப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவார். நாம தீர்ப்பிட்டோம்னா நம்ம ஒரு சைடா நின்று ஒன் சைடா நம்முடைய தீர்ப்புகள் பல நேரங்களில் இருக்கும். அவங்க நமக்கு க்ளோஸா இருக்கிறாங்க, நமக்கு பிடிச்சவங்களா இருக்கிறாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு ஏற்றவாறு தான் நம்முடைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்குமே தவிர, நாம் பொதுவாக ஒரு காமனான மனித தன்மையோடு யோசிப்பதை பல நேரங்களில் நம்முடைய உணர்வுகள் தடுத்துவிடும். இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், எப்பொழுதுமே மனிதத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். யாருடைய பிரச்சனையை நீங்க எதற்காக அவர்கள் செய்தார்கள் என்கிற கோணத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய நிலையில் நின்று பார்க்காமல் அந்த மனிதர்களுடைய நிலைக்கு இறங்கி வந்து பார்க்க இன்றைக்கு இறைவன் இயேசு நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இயேசு எல்லா பிரச்சனைகளையும் அப்படிதான் அணுகினார். அவர்களுடைய கோணத்தில் நின்று அவர்கள் எப்படி இந்த விஷயத்தை பார்க்கறாங்கன்றது தான் இயேசுவினுடைய பார்வையாக இருந்தது. விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கொண்டு வந்து நிறுத்திய பொழுது இயேசு மற்றவர்களுடைய மனநிலையில் பார்க்காமல், அந்த பெண்ணை தீர்ப்பிடுகிற மனநிலையில் பார்க்காமல், சட்டங்களின் மனநிலையில் பார்க்காமல், அந்த பெண்ணினுடைய இதய துடிப்பின் ஓசையை அறிந்தவராக, அந்த பெண்ணினுடைய மனதின் ஒரு எதிர்பார்ப்பை அறிந்தவராக அந்த விக்டிமுடைய சைடில் நின்று பார்த்து அந்த பெண்ணுக்கு தீர்ப்பை கொடுக்கின்றார். இன்றைக்கு இறைவன் அப்படிப்பட்டவர்களாக நம்மை வாழ அழைக்கின்றார். அடுத்தவர்கள் செய்கிற தவறுகளை பெரிதுபடுத்தாமல், அடுத்தவர்கள் செய்கின்ற சிறு சிறு குறைகளை கூட மலையளவு பெரிதுபடுத்தி பார்க்காமல், அவர்கள் மனிதர்கள், அவர்களும் தவறு செய்வார்கள், அந்த தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை நாம் எப்பொழுதுமே கொடுப்பது சரியான ஒன்றாக இருக்கும் என்பது இறைவன் இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு கொடுக்கிற செய்தியாக இருக்கிறது. நாம் தவறு செய்தால் நமக்கு மன்னிப்பு வேண்டும், ஆனால் அடுத்தவர்கள் தவறு செய்தால் தண்டனை வேண்டும் என்று பார்க்கின்ற அந்த மனநிலையிலிருந்து மாற்றம் பெற்றவர்களாக வாழ இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன். காணிக்கை தருகின்றோம், உளமதில் உள்ளதை மகிழ்வோடு, உழைப்பின் விளைவையும் இணைந்து உந்தன் பலியினில் இறைத்திட அளிக்கின்றோம். காணிக்கை தருகின்றோம், உளமதில் உள்ளதை மகிழ்வோடு, உழைப்பின் விளைவையும் இணைந்து உந்தன் பலியினில் இறைத்திட அளிக்கின்றோம். இதை ஏற்பாய் நல் இயேசுவே, இதையும் அன்புடன் ஏற்பவரே. இதை ஏற்பாய் நல் இயேசுவே, இதையும் அன்புடன் ஏற்பவரே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே,
எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு உமது ஆசீரை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாட்சி பெறுகின்றீர். அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடுந்துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்கள் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். அறிக்கையிடுகின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைவன் நமக்கு தருகிற நிறைவான அமைதியை நம் அருகில் இருப்போரோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர்.
இந்த செம்மறி தருகிற அன்பின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். அன்பிற்கினியவர்களே, இந்த நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக்கொள்ளவும். மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholic who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. Others kindly remain in your place and worship the Lord in silence. Thank you. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும்.
நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒரு மனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. புனித தோமையாரின் பரிந்துரை வேண்டி செபம். இந்தியாவின் அப்போஸ்தலரே, புனித தோமையாரே, எம் இந்திய நாட்டில் நற்செய்தியை அறிவித்து கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தி என் ஆண்டவரே, என் தேவனே என்று விசுவாசத்தை அறிக்கையிட்டு நாங்கள்